அந்த குட்டி பொண்ணுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு எல்லாரும் இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் எல்லாருக்குமே நான் ஐஸ்கிரீம் விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமாக ஹாப்பி ஆகி ஓகே ஷியோர் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நேராக வீட்டுக்கு ஓடி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா ஐஸ்கிரீம் எப்படிப்பா செய்யணும், அதுக்கு என்னென்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவங்க அப்பா இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்பா சொல்ல இந்த பொண்ணு ஐஸ்கிரீமை அழகாக செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு கொண்டு போய் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்காங்க. வச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு அவங்களோட ஆவலை அடக்க முடியல அப்படிங்கிறனால ஓடி போயிட்டு அந்த ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருந்திருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி தான் இருந்திருக்கு. மறுபடியும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் மாறி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோடனே உள்ளே இருக்கிற குளிர்காற்று எல்லாமே வெளியில் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அது ஐஸ்கிரீமாக ஃப்ரீஸே ஆகாமல் லிக்விடாகவே இருந்திருக்கு. ஈவினிங் வந்த ஃப்ரெண்ட்ஸு ஸ்பூனில் ஐஸ்கிரீமை சாப்பிடாம கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டு போயிருக்காங்க. ஐஸ்கிரீம் தரேன்னு சொல்லிட்டு பாயாசமாக கொடுத்துருக்க அப்படின்னு கிண்டல் வேறு போட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா அதுக்கான பலன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்றைக்கி உழைச்சிட்டு நாளைக்கு எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது தப்பு. உடனே வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சோர்ந்து போய் உட்கார்றதும் தப்பு. சக்ஸஸ் இஸ் நாட் ஈஸி பட் இட்ஸ் அச்சீவபிள். இடைவிடாத உழைப்போடு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம்னா போதும், எந்த வெற்றியும் நமக்கு வசப்படும்.